உலகம் முழுவதும் ஈரானுக்கு ஆதரவான செய்திகள் அப்படிங்கிறது பரவலாக பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த நற்செய்தியை எப்படியாவது துர்ச்செய்தியாக மாற்றிடணும் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பெரிய பிளான் போடுறாங்க. அதில் ஒன்று தான் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடியரசு நிறுவனர் இந்த தலைவருடைய கல்லறை உடைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பேரலாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் தேர்ட் சர்ச் அப்படிங்கிறாங்க, அதுவும் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு நிகழ்வுகளை தாண்டி இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு அதிபயங்கரமான ஆயுதத்தை அனுப்பிச்சி வச்சிருக்கு. B2 பாம் ரொம்ப அசுர பலத்தோட 30,000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்துக்கிட்டு வருது. 6 விமானங்கள் நேரடியாக இஸ்ரேலுக்கு போக போகுதா, இல்லை இலக்குகளை நோக்கி சரியாக குறிவைப்பதற்கான தளங்களில் இறங்க போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த B2 பாம் பற்றிய செய்திகள் பரவலாக பேசப்படும். ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது எந்த சைட்டு, அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறது தான் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.